வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கிரேவி. ரொம்ப டேஸ்டியான இந்த சைட் டிஷ் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பவுடர் அரைச்சிப்போம். நான் இன்றைக்கி 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பவுடர் அரைச்சிக்க போகிறேன். 2 ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதை இப்போ அடுப்பில் மிதமான தீயில் வச்சு நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். எள்ளு சேர்க்காதவங்க வறுத்த வேர்க்கடலையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, 2 பல் பூண்டை மிக்சியில் போட்டு விழுத அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். நான் இன்றைக்கி 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதே கிரேவியை நம்ம இரும்பு கடாயில் பண்ணினோன்னா நம்ம ஹோட்டலில் வாங்குறப்போ பிரியாணிக்கு சேர்த்து கொடுக்குற கிரேவியோட அதே கலர்லேயும் அதே டேஸ்ட்லேயும் கிடைக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். கத்திரிக்காவை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கினோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளையும் போட்ட பிறகு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இது நமக்கு கிரேவி நல்லா நிறைய வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியோ இல்லைன்னா தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தான் நான் கிரேவியாக பண்ண போகிறேன். ரொம்ப கிரேவியாக இருக்காது, ஒரு செமி கிரேவி ஸ்டேஜில் தான் எடுக்க போகிறேன். இப்போ ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துப்போம். வெல்லம் சேர்த்தா தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எள்ளு பவுடர் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இதே நம்ம பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே புளி தண்ணி, அதிகமாகவே தண்ணீர் விட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணலாம். ரொம்பவே சுவையான நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங், அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் ஆகிருக்கு. கண்டிப்பாக அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.